ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, வாழ்க்கை என்னும் பாதையில் பெரிய குழியில் நீ தடுக்கி விழுந்தாலும் இத்தோடு உன் கதை முடிந்தது என்று கருதாமல் எப்படி குழியிலிருந்து மேலே வருவது எப்படி என்று யோசி. வழியில் உன் செயல்களை தடுக்கும் சில தடைக்கற்கள் இருக்கத்தான் செய்யும். உங்களில் நிறைய பேர் அந்த கற்களை தூக்கி எறிந்து விடுவதால் தற்காலிகமாக நிம்மதி அடைகிறார்கள், இன்பத்தை அடைகிறார்கள். ஆனால் ஒரு சிலரோ அந்த கற்களை அகற்றிய பின் அதை தூக்கி எறிந்து விடாமல் அவற்றை தங்கள் வீட்டின் மாடியை கட்டுவதற்கு படிக்கட்டாளாக பயன்படுத்தி புத்திசாலிகளாக இருக்கிறார்கள். இன்னும் சிலரோ பெரிய பெரிய வடிவமற்ற தடைக்கற்களை தங்களது பறந்து விரிந்த தோட்டத்தில் பூங்காவாக வைத்து அழகு பார்க்கிறார்கள். இதற்கு ஒரு காரணம் சொல்லட்டுமா? இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லட்டுமா? இதற்கு ஒரு கதை சொல்லட்டுமா? ஒரு விவசாயி வளர்த்து வந்த வயதான அடிமாடு ஒன்றி அவர் தோட்டத்தில் உள்ள வறண்ட கிணற்றில் விழுந்து விடுகிறது. காப்பாற்ற எடுக்கும் எந்த முயற்சியும் அந்த மாட்டின் விலையை விட அதிகம், செலவு கூடுதலாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். அந்த கிணறு எப்படியும் மூடப்பட வேண்டிய ஒன்று. தவிர அது மிகவும் வயதான மாடு என்பதால் அதை காப்பாற்றுவது வீண் வேலை என்று முடிவு செய்த அவர்கள் மாட்டோடு அப்படியே அந்த கிணறை மூடிவிடுவதென்று முடிவு செய்து விடுகிறார்கள். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களை உதவிக்கு கூப்பிட அனைவரும் ஓடி வந்தார்கள். சற்று அருகில் இருந்த மண்திட்டில் இருந்து மண்ணை மண்வெட்டியில் அள்ளி கொண்டு வந்து அந்த கிணற்றில் அனைவரும் போட்டார்கள். ஒரு 10 நிமிடம் மண்ணை அள்ளி கொட்டியவுடன் கிணற்றுக்குள் எட்டி பார்த்தார்கள். அவர்கள் பார்த்த காட்சி எப்படி வியப்பில் ஆழ்த்தியது தெரியுமா? அவர்கள் மண்ணை போட போட மாடு தனது முயற்சியை கைவிடாது உடலை உதறி உதறி மண்ணை கீழே தள்ளி அதன் மீது ஏறி நின்று கொண்டே இருந்தது. அவர்கள் மீண்டும் மணலை கொட்டவும் அந்த அடிமாடு ஒரு வழியாக கிணற்றின் விளிம்பை எட்டியவுடன் மாடு ஒரே ஓட்டமாக ஓடி தோட்டத்திற்குள் சென்று மறைந்தது. இதிலிருந்து என்ன தெரிகிறது தங்கமே? உன்னை தொல்லைகள், துன்பங்கள், தடைகள் குறுக்கிடும் போது துவண்டு விடாதே. அதுதான் வாழ்க்கை என்று உன் திறமைகளுக்கு நீயே முற்றுப்புள்ளி என்று வைக்காதே. அதையும் மீறி உன்னால் முடியும், எதிர்கொள்ள முடியும் என்ற மன உறுதியோடு உன்னுடைய சிகரத்தினை நோக்கி சலிப்பு இன்றி பயணம் செய்தால் உனக்கு வெற்றி உச்ச கட்டத்தில் காத்து கொண்டிருக்கிறது. ஓம் சாய்ராம்.